ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எண்ணம் போல்தான் வாழ்க்கை. இது எப்படி சொல்கிறது? நெல்லை விதைச்சா நெல் தான் வரும், மாங்காய் விதை விதைச்சா மாங்காய் மரம் தான் வரும். ஒரு தென்னை மரத்தை தென்னங்கன்று வச்சா தென்னங்கன்று தான் வரும். அதுபோல் நாம் என்ன விதைக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய பிரதிபலிப்பு, அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை, அதுதான் நம்ம குழந்தைகளுடைய எதிர்காலம். இப்போ சொல்லுங்கள், உங்கள் குழந்தையோட பிரதிபலிப்பு என்னங்கிறது உங்களை பார்த்தாலே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஒவ்வொரு குழந்தையுமே இந்த பூமிக்கு வரையில் மிக பெரிய எதிர்பார்ப்போட, அவங்களுக்குன்னு ஒரு ஆசையோட, அவங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய லட்சியத்தோட இந்த பூமிக்கு வருவாங்க, நல்லா வளர்ந்து வருவாங்க. ஆனால் நம்ம நினைக்கிறோம் வெளியில் உள்ளக்கூடிய சுற்றுச்சூழலை பொறுத்து தான் அவருடைய வாழ்க்கை மாறுங்கிறது. ஒரு பள்ளிக்கு போனால், ஒரு வெளிப்பழக்க வழக்கம் வந்தால், ஆனால் அதெல்லாம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 7 மணி நேரம் தான் நடக்குது. ஆனால் மீதி 17 மணி நேரம் உங்கள் கூட தான் இருக்கிறாங்க. அப்போ உங்களுடைய பிரதிபலிப்பு, உங்களுடைய பிரதிபலன், உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய பேச்சுகள், அதை பொறுத்து தான் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் என்பது அமையும். ஒரு சாதாரண காலையில் ஒரு வேலைக்கு அவசர அவசரமாக கிளம்புறதா இருக்கட்டும், அதுதான் அந்த பையன் உங்கள்கிட்ட வந்து கற்றுக்கிற பாடம். நீங்கள் உங்களுடைய நடவடிக்கை பேச்சுகள் அன்பாக இருந்தால் அந்த பையன்ட்டையும் அன்பாக வரும். உங்களுடைய பேச்சுக்கள் ரொம்ப ஹார்ட்ஸாக இருந்தால் அந்த பையன்ட்டையும் அந்த விதமான ஹார்ட்ஸ் தான் வரும். அதே மாதிரி பையன் ஸ்கூலை விட்டு வர்றானா, அவனுடைய பேக்கு எப்படி வைக்கிறான், எப்படி உள்ள பேக்குக்குள்ள எப்படி புக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க, ஒரு செப்பல் காலையில் கிளம்புறாங்களா, செப்பலை எப்படி கழட்டி போடுறாங்க, இது எல்லாம் பொறுத்து தான் அவர்களுடைய பிரதிபலிப்பு இருக்கும். அப்போ அதுக்கு முன்னாடி உங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி என்னங்கிறது உங்களை நீங்களே ஆராய்ச்சிக்காங்க. நாம் எப்படி, நாம் மற்றவங்கள்ட்ட எப்படி பேசுகிறோம், நாம் எப்படி நடந்துக்கிறோம். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுடைய குழந்தைகளுக்கு. நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்று குழந்தை கற்றுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பெற்றோர்களாய உங்களிடம் இருந்துதான். அது எந்த விஷயம் வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஒரு சாதாரண டீ குடிக்கிறாங்க, ஒரு அப்பா டீ குடிக்கிறாங்க, ஒரு அப்பா சாப்பிட்றாங்க, ஒரு அம்மா சமைக்கிறாங்க. அதில் அவங்க என்னென்ன மாதிரிலாம் அவங்களுடைய அன்பு ஆசைகள்லாம் பயன்படுத்தி எப்படி ஈடுபடுத்திக்கிறாங்க. ஒரு அப்பா டீ குடிக்கிறத எடுத்துக்காங்களே, அதை பார்த்து தான் அந்த பையனு டீ குடிப்போம். ஒரு அம்மா ஹவுஸ் கீப்பிங் பெஸ்ட்டாக வச்சுக்கிறாங்களா, அதை பொறுத்து தான் வீட்டில் உள்ளவங்களும் பார்த்துக்குவாங்க. ஒரு அம்மா அப்பா அன்பாக பேசுகிறாங்களா, குழந்தையும் அன்பாக தான் பேசுவாங்க. நீங்கள் ரொம்ப எடுத்தறிஞ்சு பேசுனீங்கன்னா குழந்தையும் எடுத்தறிஞ்சு தான் பேசும். அப்போ உங்களுடைய பிரதிபலிப்பு என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்காங்க. அதை பொறுத்து உங்களோட பையனுடைய பிரதிபலிப்பு என்னங்கிறது நம்மளே சொல்லலாம். இப்போ உங்கள் குழந்தைகளுடைய இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பிரதிபலிப்பு என்னவாக இருக்கணும், உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்பலிப்பு எப்படி இருக்கணும். நீங்கள் குழந்தைகளுடைய எதிர்வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கை மிக மகிழ்ச்சிகரமாக போகணும் அப்படின்னா, அவங்க வளர்ந்து வர்ற வயசில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் முதல்ல மாறுங்க. பெற்றோர்கள் உங்கள் கையில் தான் இருக்கு. உங்களுடைய பிரதிபலிப்பு என்பது நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு செயல்களும், ஒவ்வொரு வார்த்தைகளும் கண்டிப்பாக உங்களை பார்த்து தான் உங்களுடைய குழந்தைகள் கண்டிப்பாக பின்பற்றுவாங்க. அதனால வார்த்தைகளாக இருக்கட்டும், செயல்களாக இருக்கட்டும், நடவடிக்கைகளாக இருக்கட்டும், எது வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஏன் இன்னும் சொல்லப்போனால் குழந்தைங்க முன்னாடி ஒரு பீடி சிகரெட் அடிக்கிறது கூட உங்களை பார்த்து தான் கற்றுக்குவாங்க. சமுதாயம் கிடையாது, பெற்றோர்களுக்கு எதாக இருக்குது. ஸோ உங்களுடைய குழந்தைகளுடைய பிரதிபலிப்பு நல்லா வரணும்னு நீங்கள் நினச்சா முதல்ல நீங்கள் மாறுங்க. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை JenReviewOnline.com. JenReviewOnline.com is one of the review portal site.